நினைத்த காரியத்தை முடிக்க எது தேவை? இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலட்சுமி. ஒரு நாட்டில் ஒரு இளவரசர் இருக்காரு. அவர் ஒரு சிறந்த போர் வீரர். அவருடைய வாழ்வீச்சிற்கு அந்த நாடே ஈடு கொடுக்க முடியாதான். அந்த அளவிற்கு சிறந்த வீரராம். ஒரு நாள் அவர் அரண்மனையில் வாழ்வீசி பயிற்சி செய்து கொண்டிருந்திருக்காரு. அப்போது ஒரு எலி குறுக்க ஓடியது. உடனே அதன் மீது வாளை வீசினாரு. அந்த எலி லாபகமாக தப்பிச்சு ஓடிருச்சு. மறுபடியும் அந்த எலியை துரத்தி தன்னோட வாளை வீசுறாரு. அது மீண்டும் தப்பித்து வலைக்குள் ஓடியது. உடனே மனமுடைந்து போனார் அந்த இளவரசர். அப்போது அங்கு வந்த அரசர் ஏன் சோகமாக இருக்கிறாய் என அந்த இளவரசரிடம் கேட்கிறார். அதற்கு அந்த இளவரசர், இந்த நாடே எனது வாள் வீசும் திறமைக்கு ஈடு கொடுக்க முடியாத போது இந்த சாதாரண எலியை என்னால் கொல்ல முடியவில்லையே அப்படின்னு கோபத்தோட சொல்றாரு. அதை கேட்ட அரசர் சிரித்துவிட்டு, எலியை கொல்ல வாள் பயிற்சி எதற்கு? அரண்மனை பூனையை கொண்டு வந்து விட்டாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அரண்மனையில் இருந்த பூனையை கொண்டு வந்து விட்டாங்க. அந்த பூனையும் அந்த எலியை வேட்டையாட ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. எலி எளிதாக அந்த பூனையிடம் இருந்து தப்பித்து ஓடியது. இதை பார்த்த அந்த அரசரும் சோகமடைந்தார். அப்போது மந்திரி அங்கே வர்றாரு. என்ன அரசே, நீங்களும் இளவரசரும் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த அரசர் நடந்ததை எல்லாம் கூறுறாரு. உடனே அந்த மந்திரி, நம் நாட்டு பூனைகள் எதற்குமே லாய்க்கில்ல. ஜப்பான், பாரசீகம் போன்ற நாடுகளில் உள்ள பூனைகள் புலி உயரம் உள்ளது. அதனால் அங்கேருந்து வரவழைச்சு அந்த எலியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அரசரும் உடனே அங்கிருந்து பூனைகள்லாம் வரவழைச்சாரு. அந்த பூனையாலும் அந்த எலியை பிடிக்கவே முடியலை. எலி சாமர்த்தியமாக தப்பிச்சு தன் வலைக்குள்ளே ஓடிருச்சு. பிறகு அரசர், இளவரசர், மந்திரி அனைவரும் என்னடா எலிக்கு இவ்வளவு திறமையா அப்படின்னு வியந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது அங்கே வந்த அரண்மனை காவலர் ஒருத்தர், இளவரசரே, இந்த எலியை பிடிக்க ஜப்பான், பாரசீகம் பூனையெல்லாம் தேவையில்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற பூனையே போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மன்னருக்கு நம்பிக்கை வரவில்லை. என்ன, அரண்மனையில் வளர்ந்து வரும் பூனையால் முடியாதது சாதாரண பூனையால் முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே இளவரசர் அரசர் கூறியதை தடுத்து, சரி, உன்னுடைய பூனையை எடுத்துட்டு வா அப்படின்னு அந்த காவலர்கிட்ட சொல்கிறாரு. அந்த காவலரும் தனது வீட்டிற்கு போய் தனது பூனையை கொண்டு வர்றாரு. அந்த காவலர் கொண்டு வந்த பூனை ஒரே தாவில் அந்த எலியை பிடித்து விட்டது. இதனை பார்த்த இளவரசருக்கும் அரசருக்கும் ஆச்சரியம். என்ன இது அதிசயம்? ஜப்பான், பாரசீக அரண்மனையில் வளர்ந்த பூனையிடம் இல்லாத திறமை எப்படி இந்த சாதாரண பூனையிடம் இருக்கிறது? இது எப்படி சாத்தியம்? என்ன பயிற்சி கொடுத்து இந்த பூனையை வளர்க்கிறாய் என்று அந்த காவலரிடம் வியந்தவாறே கேள்வியை கேட்டனர். அதற்கு அந்த காவலர், பெரிதாக என் பூனைக்கு திறமையோ பயிற்சியோ இல்லை, ரொம்ப நாள் அது பசியில் இருந்துச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட இளவரசருக்கு சூரியர் என்று பட்டது. அரண்மனைக்குள் பூனைகள் நன்கு தின்று கொளுத்திருப்பதால் அதனால் எப்படி பசியை உணர முடியும்? அதனால தான் அந்த எலியை பிடிக்க முடியவில்லை. ஆனால் அந்த காவலர் வீட்டு பூனை அதிக பசியோடு இருந்ததால் ஒரே தாவில் அந்த எலியை பிடித்து விட்டது என தன் மனதில் நினைத்து கொண்டு தன் தவறை உணர்ந்தார். இதுபோல் எந்த ஒரு வேலையையும் வெற்றிகரமாக செய்து முடிக்க வேண்டுமென்றால் முதலில் அதனை பற்றிய பசி அல்லது தேவையுடன் கூடிய தேடலும் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த காரியத்தை கச்சிதமாக செய்து முடிக்க முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.